எதெல்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும், சரி பண்ணணும்னு வெளியில முயற்சி பண்றீங்க. ஆனா, உண்மையில காரணம் உள்ள இருக்கு. உதாரணத்துக்குங்க, ஹெல்த்தி ஆவணும், யோகா பண்ணணும், ஜிம்முக்கு போணும், ஹெல்த்தி ஆவணும், இந்த வருஷமாவது ஹெல்த்தி ஆயிரணும். வேக வேகமா முடிவு பண்றீங்க. ஜிம்முக்கு பணமெல்லாம் கட்டிர்றீங்க. 1, 2 நாள் போறதுக்கும் கூட முயற்சி பண்றீங்க. இதெல்லாம் எக்ஸ்டர்னலா ஃபிக்ஸ் பண்றது. ஆனா, ஜிம்முக்கு போக விடாம, தூக்கத்தையோ, அல்லது சோர்வையோ, பயத்தையோ, எதையோ ஒண்ணு உங்க மேல போர்வ மாரி போத்தி உங்க வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்றது உள்ள நடக்குது. அத ஃபிக்ஸ் பண்ணாம, நீங்க வெளியில எத்தன ஜிம்முக்கு பணம் கட்டி, ஷூ வாங்கி, அந்த ஜிம்ல போட்டுக்கிற டிரெஸ் அத்தனையும் வாங்கி சகலத்தையும் ரெடி பண்ணாலும், அங்க போயும், அங்க ஜிம் பண்ணிட்டு இருக்கிற பொம்பளைங்கள பார்த்துட்டு, இல்ல வேற யாராவது ஜிம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்றவங்கள பார்த்துட்டு, ஆஹா! அப்படின்னு பார்த்துட்டு வருவோமே தவிர, ஜிம் போவீங்க. ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க. போனா கூட ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க. உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணணுங்கய்யா முதல்ல. முதல்ல அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அன்கான்ஷியஸ் டயர்ட்னஸ், அன்கான்ஷியஸ் ஸ்ட்ரெஸ், அன்கான்ஷியஸாவே ஓடிட்டு இருக்கிற அந்த லோ பயோ எனர்ஜி, அத ஃபிக்ஸ் பண்ணணும். உங்க லைஃப் ஜஸ்ட் உங்கள பிரதிபலிக்குது. நீங்க எதுவா இருக்கீங்களோ அதுவா பிரதிபலிக்குது. நான் இந்த ஜிம்முக்கு போறது ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்க்கலாம். உங்களுடைய கணவனோட இருக்கிற உறவு, இல்ல மனைவியோட இருக்கிற உறவு இங்க, இல்ல உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுக்கு இருக்கிற உறவுகள், உங்க லைஃப் ஸ்டைல், எத்தனை பேருக்கு இது புரியுது? உங்க வாழ்க்கை உங்க மிரர் தான்.